மற்றொரு அண்மை செய்தி, இதுவும் பாலியல் தொல்லை சம்பந்தப்பட்ட செய்தி. பாலியல் தொல்லை காரணமாக சிஆர்பிஎஃப் வீரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிஆர்பிஎஃப் காவலர் மகளான சிறுமி கராத்தே பயிற்சி முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது பாலியல் தொல்லை கொடுத்த கராத்தே படுத்த சிறுமி சிஆர்பிஎஃப் காவலரை துரத்திச் சென்று தாக்கி முகத்தில் கீறிவிட்டு தப்பினார். சிறுமி தனது பெற்றோருடன் நடந்த சம்பவத்தை பகிர்ந்து கொண்டதை அடுத்து சிஆர்பிஎஃப் உயரதிகாரிகளிடம் தற்போது புகார் அளிக்கப்பட்டது. உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி சிறுமியின் பெற்றோர் ஆவடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் பேரில் போக்சோ வழக்கு பதிவு செய்த போலீசார் சிஆர்பிஎஃப் காவலர் சுரேஷ்குமாரை கைது செய்தனர். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் ஜான்சன் தரும் தகவல்களை கேட்கலாம். ஜான்சன், என்ன நடந்தது? சிஆர்பிஎஃப் வீரர் செய்த தவறு என்ன நடந்தது? விரிவாக சொல்லலாம், உங்களுக்கான நேரம். கோபாலகிருஷ்ணன், ஆவடி அருகே சிஆர்பிஎஃப் காவலர் ஒருவரின் 13 வயது மகள் மத்திய அரசின் கேத்ரயா வித்யாலயா பள்ளியில் 8ஆம் பயின்று வருகிறார். இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பள்ளி முடித்துவிட்டு கராத்தே பயிற்சி முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது சிஆர்பிஎஃப் காவலர் சுரேஷ்குமார் என்பவர் சிறுமியிடம் இருட்டில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமி கராத்தே பயிற்சி பெற்று வந்ததால் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சிஆர்பிஎஃப் வீரர் காவலரை துரத்தி சென்று அடித்து முகத்தில் காயம் ஏற்படுத்தி அவரிடமிருந்து தப்பித்துள்ளார். இது குறித்து சிறுமி தனது பெற்றோரிடம் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ந்து போன பெற்றோர்கள் சிஆர்பிஎஃப் அதிகாரியிடம் புகார் தெரிவித்துள்ளார். சிறுமியின் தான் ஏற்படுத்தியுள்ள முகத்தில் காயம் அடையாளமும் காட்டியுள்ளார். ஆனால் சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தி அடைந்த பெற்றோர்கள் ஆவடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் போக்சோ வழக்கில் வழக்கு பதிவு செய்து ஆவடி அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் முத்துக்குமாரி சிஆர்பிஎஃப் வளாகத்திற்கு சென்று உயர் அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்துள்ளார். நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பிறகு சிஆர்பிஎஃப் காவலர் சுரேஷ்குமாரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிஆர்பிஎஃப் வளாகத்தில் சிஆர்பிஎஃப் காவலர் மகளுக்கு பாலியல் கொடுத்த சிஆர்பிஎஃப் காவலர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட சம்பவம் சிஆர்பிஎஃப் அதிகாரிகளிடமும் மற்றவர்களிடம் பெரும் பரபரப்பு. மோகன்ராஜ், நன்றி. உங்கள் செய்திகளுக்கு நன்றி ஜான்சன்.